ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் யூ? இன்னைக்கு ஷார்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு இன் மெடிக்கல், அதாவது இந்தியாவோட மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவோட கான்ட்ரிபியூஷனில் பார்த்தோம் அப்படின்னோம்னா தமிழ்நாடு 10% செக்யூர் பண்ணுது. அதாவது இந்தியாவில் 100 மெடிக்கல் காலேஜ் இருக்குது, இல்லை 100 டாக்டர் இருக்காங்கன்னா அதில் 10 மெடிக்கல் காலேஜ் இல்லைன்னா 10 டாக்டர் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ இந்த ரேஷியோ மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு ஜாஸ்தி. அதாவது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னோம்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 74 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதில் 32 மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் 11,700 சீட்ஸ். அதாவது வருஷத்துக்கு பார்த்தோம்னா எம்பிபிஎஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 11,700 சீட்ஸ். அதில் 5,050 சீட்ஸ் கவர்மெண்ட் சீட்ஸ். ஸோ இது வேறு எந்த மாநிலத்திலையும் இந்த அளவுக்கு ஒரு என்விரான்மெண்டல் செட்டப் கிடையவே கிடையாது. தமிழ்நாடு இஸ் அஹெட் ஆஃப் இன் இந்தியா. இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னோம்னா மெடிக்கல் டூரிசம் அப்படின்னு இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா வேர்ல்டு வைடு பார்த்தோம்னா இந்தியா டாப்பில் இருக்குது. இந்தியாவிலே டாப்பாக இருக்கிறது தமிழ்நாடு. இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அவங்க ஒய்ஃப்க்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தப்போ நம்ம சென்னை மியாட்டுக்கு தான் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த அளவுக்கு வேர்ல்டு வைடு ரொம்ப லைக் பண்ணி வரக்கூடிய ஒரு மெடிக்கல், அதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ், அதாவது ஒரு கம்மியான காசுக்கு ஒரு நல்ல மருத்துவம் வேணும் அப்படின்னா அது தமிழ்நாடு வராங்க. ஸோ தமிழ்நாடு டாக்டர்ஸ் அந்த வருஷம் எம்பிபிஎஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க அந்த 32 கவர்மெண்ட் காலேஜில் கிடச்சிச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட். ஆல் தி பெஸ்ட் அண்ட் டூ யுவர் பெஸ்ட். தேங்க்யூ.